ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அரவிந்த் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய பாத்திர பாபு கையில் வந்து எல்லா டீட்டெயில் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி உங்கள் தங்கச்சி வந்து விஜய் கூட வாழ்கிறதா வந்து சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்து வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் இருந்து ஆல்ரெடி அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி போய் நின்றதுமே பார்த்தீங்கன்னா மல்லியம்மா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஓடி போய் வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேற லெவலில் தாங்க சொல்ல முடியும். நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வெண்பாவோட மனசில் வந்து மல்லி தான் அம்மான்றது வந்து முடிவு ஆணி பறிச்ச மாதிரி வந்து முடிவாயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்து சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா வந்து நீ யாரா நீ வந்து இந்த மல்லிக்கு வந்து நிச்சயமானதனடா போயிட்டு அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலையை பார்க்காது. நீ என்னடா வந்து இங்கே வந்து எங்கள் கல்யாணத்தை வந்து நீ பட்டிட்டு நீ வந்து என் மாமா கையில் வந்து மல்லியை தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறேன். உனக்கு என்ன கிறுக்கு இது பிடிச்சி போயிடுச்சா? ஏன்டா என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி வந்து விளையாடுறீங்க? என் மாமா வந்து அவ கையில் போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாத சைலண்டாக இருக்காங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து மணமேடையில் வந்து உட்கார வச்ச பொம்மை மாதிரி வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வர ஓவராக வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா ஸோ இவெல்லாம் விட்டால் பேசிக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு, ரஞ்சிதா உன் வேலையை மட்டும் பாரு, வெண்பாவோட அம்மா வந்து மல்லி தான், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தாலி கட்ட வேண்டியது மல்லியோட கழுத்தில் தான் விஜய் வந்து தாலி கட்டணும், இல்லைனா வந்து அவன் வந்து ரொம்பவுமே வந்து வருத்தப்படுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற போதுமான கேள்வியும் இந்த ரஞ்சிதா அதே மாதிரி நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியாத வந்து போலீஸும் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு, முதல் மனைவி இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சாருக்கு வந்து அறிவுரை வந்து எடுத்து சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லியம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அடம் முடிச்சிக்கிட்டு நம்ம மல்லியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. நம்முடைய விஜய் சார் வந்து எந்த மாதிரி வந்து முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு சாதகமாக வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கு தான் வந்து கல்யாணம் வந்து நடக்க போகுது. இனிமேல் வந்து நம்ம மல்லி விஜய் வெண்பா யாருமே வந்து பிரிக்க முடியாத ஒரு காதலாக வந்து வளர போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஒரு ஃபேமிலியை வந்து ஆகிட்டாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே இதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.